நீங்க காமராஜர் ரெண்டு வேட்டி சாகரப்போ காமராஜர் கதிர் சட்டை கதிர் வேட்டி ரெண்டு 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 தான். அதுக்கு மேல கூட ரெண்டு சட்டை ரெண்டு வேஷ்டி. ஆமா. ஒரு பாய் ஒரு தலைக்காணி. ஒரு பாய் ஒரு தலைக்காணி. பானை ஒரு பானை குடிக்க ஒரு பானை. மேல மண்ணு தட்டு ஒரு அலுமினியம் டம்ளர். அவ்வளோதான் சொத்து. ஒரு காசு பணம் எல்லாம் ஒன்றுமே இல்லைங்களா சார்? எப்படி ஒரு முதலமைச்சர் இல்லைங்களா? இப்போ அது மாதிரி தான் இப்போ ரங்கசாமி ஐயாவும் பாண்டிச்சேரி ரங்கசாமி ஐயாவும். அவருக்கு பூர்வீக சொத்து கொஞ்சம் இருக்குது. அது பரவாயில்லைங்க. ஆனால் சம்பாதிக்கணும் எண்ணம் இல்லை பாருங்க. சேர்த்துல அதான் அது அது பரவாயில்ல. அது ஒரு லட்சம் லஞ்சம் வாங்கினான். ஐயோ வேலையை விட்டு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா? அதுதான் அருமை. வச்சிருந்தாரு. அவர் பேரை கெட்டு பேர் ஆக்கலாம். அவர் பேரை கெட்ட பேர் ஆக்கா பார்த்தீங்களா? தூக்கிட்டார். ஆடே எங்கள் அப்பா வந்து வாத்தியார். ஓ அருமை அருமை. காமராஜர் பார்த்துருக்கீங்களா? நான் இல்லைங்க நேரு பார்த்தேங்க. நேரு பார்த்தீங்களா? இந்திரா காந்தியெல்லாம் பார்த்துருக்கீங்க? இவ்வளோ அவங்க பாண்டியில் திறந்த கார், அது முந்தி ஒரு திறந்த கார் இருக்காரு. ஆமாம் ஓப்பன் கார். ஆமாம் சொல்லுங்க சொல்லுங்க. காலத்தில் பொண்ணு ஊருக்கு. ஆமாம்மாங்க ஆமாம்மா. அதில் வராரு நேருன்னாங்க. நான் பாவாடை சட்டை ஒரு 10 வயசு இருக்கேன். அம்மா கூட 10 கூட இருக்காது 8. அம்மா கூட கை பிடிச்சிட்டு ஓடுறேன். ஓ நேரு பார்க்கறதுக்கு. காலையாரங்கான்னு ஆமாம்மா சொல்லுங்க சொல்லுங்க. அந்த இடத்துல வராரு நேருன்னாங்க. ஓடி போய் அம்மா கூட. அம்மாவுக்கு ஒரே பொண்ணு தான், வேற பிள்ளைங்க இல்லை. அருமை போங்க. ஓடி போய் கையை பிடிச்சி பார்க்கல சிரிச்சுக்கின்னு கையில் இருக்கு. அவ்வளோ இருக்காங்க. கராப்பி வெட்டி விட்டு. யாருங்க? பொண்ணு இந்திரா காந்தி பொண்ணு இருக்காங்க. அப்படியே கவன் போட்டு மூடி கராப்பி வெட்டி. ஆமாம் அந்த அம்மா கிராப்பு தான். அப்பா கையை பிடிச்சின்னு வருது. அடே எங்கள் அப்பா சிரிச்சுக்கிறாரு. எல்லாம் மாலை போட்டாங்க. எங்கால் எப்படி இருப்பாருங்க? எங்கால் எம்ஜிஆர் அழகா இருக்காரு. இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆரையும் பார்த்து அவர்கிட்ட எங்கள் அம்மாவுக்கு இந்த விதவை காசு பண்ருட்டி பண்ருட்டியில் பண்ருட்டியில் அங்கே வராருன்னாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முதல்ல மேடை. ஓ ஓ சரி 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 சரி. முதல்ல எழுதி கொடுத்தோம். எவனும் சட்டை பண்ணல. வாய்ப்பு வீட்டில் போட்டாங்க. ஒரு 10 பேரை சேர்ந்து திருப்பி எழுதி கையை போட்டு பேசுறாரு மைக்கில். அங்கே போனால் போலீஸ்கார முடல பார்க்குற சுற்றி பார்க்குறாரு காரில். அவர் யார் எங்கே வராம பார்த்து நீங்கிட்ட போ அவங்கள அனுப்பு திட்டுறாங்க சொல்றாரு எம்ஜிஆர். ஆமா அவர் அந்த படல் இந்த மேடை இருக்குல்ல. ஆமாங்க. போய் கொடுத்தோம். கிட்ட வந்து வாங்கிக்கினார். அடேங்கப்பா. என்ன பண்ணாரு? அந்த போன் அடிச்சாரு. ஆபீஸில் இருக்கிறாங்க. ஓடி வந்தான். வேலையே இல்லை. ஐயா உன்னுடைய திட்டம் அரசாங்கத்தில் தானே புருஷன் இறந்துட்டாங்க. ஆமா தானே எழுதி கொடு. அப்பெல்லாம் காசு கம்மி 30 ரூபா. ஆமா போதும் அன்னைக்கு அது போதும் 5 ரூபா. அருமை. 60 ரூபா விற்கிது. இன்னைக்கு 80 ரூபா 100 ரூபாய்ங்க. எங்க போய் விற்கிது போங்க. படி ஒரு படி ஆளாக்கு படி ஆளாக்கு. உன்னுடைய காசு இல்ல. ஆமா உன்னுடைய காசு இல்ல. தாய் விதவை தாய். எழுதி கொடுத்தேன். ஆமாங்க ஆமாங்க. வேலையில் இருக்கா இல்லைங்க ஐயா என்ன மன்னிச்சிருங்க வேலை இல்லை. அதை நான் புள்ள கொட்டிக்கிறேன். இன்னைக்கே போய் எழுதி உடனே பதில் வராம நாளைக்கே பணம் வரா மாதிரி. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் நல்லா இருந்துச்சுங்கம்மா. எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது. எங்க அம்மா உயிரே விடுவாங்க. அவர் மேல அம்மா பாசனா பணம் வந்தா முதல் டிக்கெட்டு போயிடும். எல்லாம் சொன்னாங்க எம்ஜிஆர் பைத்தியா. அவருக்கு விதவிங்க தாய் மாற பிடிக்கும். ஆமா அவருக்கு ரொம்ப தாய் சொல்லுவாரு. தாய் பாசம் ஜாஸ்தி. விதவை தாய்ங்க வந்தா எதிர சயனம் சரியில்லைன்னாங்க. மனசு இந்த மனசு தான் நல்ல மனசு உள்ளவங்க எதற்கு வந்தா வந்து கும்பிட்டு சத்யா. ஆமா சத்யாம்மா. ஆமா அம்மா சுடியா எடுப்பாங்களா சுடியோக்கு அம்மா பேரை வச்சு எங்க வெளியே போன அம்மா காலில் வந்து கும்பிட்டு போவாங்க சொல்லுவாராம். விதவத்தாயை வந்து தப்பா சொல்லாதீங்க. மனசு தாங்க மனசு நல்ல மனசு தாய்மார்களுக்கு. அருமை அருமை. ஒரு அருமையான மனிதரம்மா. அது அவர் தான். வேற யாருமே அப்படி இல்லைம்மா. அதோட போச்சுமா. ஆயா மாதிரி வந்தாங்கன்னா கட்டி பிடிச்சி வேற புடவை கொடுப்பாரு. செய்யணுமா அதை அத்தனையும் செய்யலாம். அம்மா சொன்னா அம்மா அவ்வளோ கஷ்டப்பட இந்த மாதிரி இங்கே உட்காந்து படித்தார் வயசில். அவருடைய புக்கை தொடர படித்தா. உங்க இல்லை 3வது தான் படித்தேன். படிப்பேன். உட்காந்து இந்த மாதிரி இதில் உட்காந்து படித்தாராம். தெரிஞ்சிருக்கு சொல்லுவாரு. கஷ்டம். யார் உங்க அம்மா சொல்றீங்களா? இல்லைங்க அவர் எம்ஜிஆர் படிச்சது அவங்க அம்மா வீட்டு வேலை செய்வாங்க.
ஓ சரி சரி அது மலையாளத்தாங்க. ஆமாம் மலையாளம் அதை தானுங்க. கேரளா சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்களாம். ஆ அண்ணன் சக்கரபாணி. ஆமாம் சக்கரபாணி. ஆமாங்க 2 புள்ள தானா, பொண்ணெல்லாம் இல்லை. சரிங்க. சாப்பாடு எடுத்து அந்த 2 புள்ளை கொடுத்துட்டு ஆ இவங்க படுத்துக்குவாங்களாம். இவங்க சாப்பிட மாட்டான். அண்ணன் சாப்பிட்டு படுத்துருவாராம். ஆ இவர் சாப்பிட மாட்டாராம். ஆ சாப்பாடு வச்சுக்கினே பார்த்து போய் அடுப்புண்ட அம்மா படுத்துருவாங்களாம். ஆ. அம்மாவை தட்டி எழுப்பி எழுந்துக்குமா உட்காருமா சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டேன்பா ஆ இல்லை சாப்பிடல. அந்த சாப்பாடை போய் அம்மா கூட்டிட்டு அம்மாவுக்கு 4 ரூபா கூட்டிட்டு இவர் சாப்பிட சொல்லுவார். மேடையில் சொல்லுவார். அவர் கஷ்டப்பட்டதை சொல்லுவார். டேங்கப்பா. கஷ்டப்பட்டு படித்த இந்த முதல்ல அவங்க அம்மா சொன்னாங்களா, மகனே ராமச்சந்திரான்னு கூப்பிடுவார். ராமச்சந்திரா தாய்ங்களுக்கு இதுவ தாய்மா இருக்கு. அவர் சொன்ன சட்டம் தான். அவர் காமராஜர் கூட பேசுறாருப்பா. சத்துணவு போட சொன்னதே காமராஜ் தான். எம்ஜிஆர் காமராஜ் கூட உட்காந்து பேசுறாரு. சத்துணவு போட சொன்னது கருணாநிதி போடல. இந்த கோதுமை புழு இல்லை, ஆமாங்க இந்த கேனு சாராய ஆமாம் சாரை போட்டாச்சு. பசங்க வாங்கல. ஆட்டுக்கு ஆடுன்னு தின்னல. கருணாநிதி போட்டது கருணாநிதி பார்த்தீங்களா? அதான் சொன்னாரா காமராஜர் சாப்பாடு போடுப்பா பள்ளி ஆட்சிக்கு வந்த பிறப்பாடு வந்துட்டோன்னே அப்புறம் சரி ஐயா செய்யப்பா துணிமணி கொடு சட்டை. பசங்க பள்ளியோட வராத சொன்னெல்லாம் அம்மா எம்ஜிஆர் சாப்பாடு போடுறாங்க. நல்ல சாப்பாடு போய் கூடிய உட்காந்து சாப்பிட்றாங்க எம்ஜிஆர் உட்காந்து. ஆமாம் நான் பார்த்துருக்கேன். அடேங்கப்பா சத்துக்கு முட்டை அடேங்கப்பா. அவரோட திட்டம் தான். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் பிடிச்சி தெரியாங்க. பொன்மனச்செம்மல் அவர் சொன்னது சும்மா இல்லைங்க. பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் தான். 3 ஐட்டம் ஜெயிச்சார். 3 ஐட்டம். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் எங்கள் ரங்கசாமி 3 ஐட்டம் 15 வருஷம். அவங்க இருக்க வரைக்கும் அவங்கள ஜெயிக்கிறீங்க யாரும் கிடையாதுங்க. ஒருத்தராலையும் முடியாதுங்க. அவர் இல்லைன்னா தான் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. கொடுத்தாரு எங்களுக்கு போர்வை செருப்பு. பால்வாடியில் செருப்பு 60 வயசுக்கு மேலே போர்வை. அருமை செருப்பு போய் வாங்கிட்டு வந்தோம். அற்புதம்மா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறக்கு. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியல. எம்ஜிஆரை பற்றி கேட்குறக்குன்னா, காமராஜர் எம்ஜிஆர் பற்றி பேசுகிறேன்னா, அண்ணாதுரை எப்படிங்கம்மா? அவரு பரவாயில்லைங்களா? நல்ல மனுஷன். ஆனால் அந்த அவர் போட்டது சரி போயலை. போட்டு அடைக்க. ஆமாம் அது புகையிலையா இப்போ? ஆமாம் இப்போ புற்றுநோய். யார் எம்ஜிஆருக்கு அண்ணாதுரை தான். அண்ணா. ஆமாம் அண்ணா அறிஞர் அண்ணா. சூப்பராக ஒரு இதயக்கனி ஒரு படம். ஆமாம் என் நெஞ்சில். ஆமாங்க கனி எடுத்து இதயத்தில் வச்சுக்கணும். இதயக்கனி யாருன்னா அண்ணா. அருமை. அவர் சொல்லி பாட்டு பின்னணி பாடுறவங்க, அவர் பாட்டுக்கு பாடினவங்க சவுந்தரராஜா. ஆமாம் சவுந்தரராஜன், டிஎம்எஸ் சவுந்தரராஜா. பாட்டு பாடியதை ஆட்சி நான் ஆணையிட்டால் அதை நடந்து விட்டால் வேதனைப்பட மாட்டார். வராது முந்தி பாடின பாட்டு அதே மாதிரி தான் இருந்தது. எங்கள் வீட்டு அவங்க காலமெல்லாம் பொற்காலம். நல்ல மனுஷன். அவர் எழுதி கொடுத்த உடனே 2 நாள்ல அம்மா யார்? அம்மா பேர் ராஜாம்பா. ராஜாம்பா உங்களுக்கு காசு வந்து எங்க அப்பா உடனே வர வச்சுட்டாரு பாரு. அப்புறமா இதெல்லாம் முடிஞ்சு நரிக்கு வருவது வந்தாங்க. நரிக்கு வருவதுக்கு மேடையில் யாரை விடல. நரிக்குறவங்கள அதையும் பார்த்துட்டாரு. வர சொல்லி வந்து ஐயா அவர் ஒரு வேஷம் போட்டு நடிச்சாரு தெரியும். ஆமாம் நடிக்கிற வேஷம் தெரியும் எனக்கு. ஆமாங்க நடிக்கிற பாட்டு தான். ஆமாங்க. அப்போ சொல்லி எங்கள் தலைவர் மணியெல்லாம் போட்டுக்கின்னு அப்பா வச்சுக்கின்னு அதை சொல்லி அவங்களோட அவரை பற்றி பேசிட்டே இருக்கலாமா? ஆமாம் அப்பாவில் அம்மா பணம் அவங்களுக்கு போட்டார். இந்த நரிக்குறவருக்கு இவ்வளோ பணம் அப்பாவில் போட்டு அவங்களுக்கெல்லாம் வீடு எங்கள் ஊரில். ஆமாம் நரிக்குறவங்க கொடுத்தா வீடு. ஆமாம்மாங்க வீடு இருக்குதுங்க. எங்கள் ரங்கசாமி பட்டா கொடுத்தாருங்க. அருமைங்க. ஒரு தெருவே நரிக்குறவர் தெருவே கொடுத்தாரு. அவங்களுக்கு சிவப்பாட்டை அவன் அற்புதம். அற்புதம். இந்நேரம் பாருங்கள் அம்மா 52 வயசான நம்ம ராஜம்மா, பாண்டிச்சேரி சேர்ந்த ராஜம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் வசித்தாங்க பன்ருட்டியில். அந்த இனிய நினைவுகள் நேரு சந்தித்தது, அப்புறம் நம்ம பாண்டிச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஐயாவை பற்றி, அப்புறம் அதை விட முக்கியமாக எம்ஜிஆர் பற்றி அவங்க சொன்னதை மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகள். ஏன்னா இன்றைக்கும் எம்ஜிஆர்னு சொன்னால் அது தனித்துவம் தான். எம்ஜிஆருக்கு இணை இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு பின்னாடியும் இருக்க போகிறது இல்லை. எத்தனையோ முதலமைச்சர் வரலாம் போகலாம். ஆனால் எம்ஜிஆர் மட்டுமே முதலமைச்சர்னு சொன்னால் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர்னு சொன்னால் முதலமைச்சர் தான். அவங்க மித்தவங்கெல்லாம் சும்மா அவர் இல்லாதப்போ அவங்கெல்லாம் வேஷம் போடக்கூடியவர்கள். வாழ்க வளமுடன். நல்லது முருகானந்தன், ஜெய்பனி சேனலுக்காக.